ஹலோ மக்களே. இது என் பையனுடைய வாய்ஸ் தாங்க. ஹலோ மக்களே. அது என் பையன் நல்லா சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதனால அவனுடையதே போட்டுக்கலான்ட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங் எல்லா வேலையும் ஆடி 18க்காக வீடு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணேன். லீவு கிடைச்சிட்டா எதையோ ஒரு இடத்த க்ளீன் பண்ணிட்டே இருப்பேன். க்ளீன் பண்ணிட்டே சில விஷயங்கள் பேசலாம். ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, யூடியூப்ல உங்களுக்கு எவ்வளோ காசு வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்ன பிஸியாக வச்சுக்கிறதுக்காகவும் தனிமையில் இருந்து எப்படி என்ன ஓவர் கம் பண்ணிக்கணுன்றதுக்காகவும் வேலைக்கு போயிட்டு யூடியூபையும் ரன் பண்ணுறேன். எனக்கு 243 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க, தேங்க்யூ. ஒட்டுமொத்த கவலையுமே எனக்கே கொடுத்துட்டாரு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் என்னுடைய வீடியோ மோட்டிவேஷனாலும் இருக்கலாம். அடிக்கடி நான் இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன். நான் பார்த்த சிலர் நல்ல குழந்தைங்க, படிப்பாங்க, 3rd ரேங்க் வாங்கியிருப்பாங்க. ஐயோ என் பிள்ளை இன்னும் 1st ரேங்க் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. 3rd ரேங்க் வாங்கியிருக்கேன்ட்டு சந்தோஷப்பட மாட்டாங்க. உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். ஒரு புது கார் வாங்குகிறோம். அது வாங்கி அப்படியே வச்சிட்டு இருக்கிறதுலையே நம்மளுக்கு சந்தோஷம். அதை வாங்கி யூஸ் பண்ணுறதுல தான் சந்தோஷம் இருக்குது. அதுதான் உண்மையான சொத்து. மகிழ்ச்சி தான், அதை அனுபவித்த மகிழ்ச்சி தான் சொத்து. யூடியூப் ஆரம்பிச்சது என்ன மாதிரி ஸ்பெஷல் பேரண்ட்டுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் ஆரம்பித்தேன். எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நான் உங்கள் வீடியோ பார்த்துட்டு எங்கள் பசங்களுக்கு துணி காய வைக்கிறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தர், நீங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ, வெளியில் போனால் கூட்டிகிட்டு போனால் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அதே மாதிரி நானும் என் பையன்கிட்ட கூட்டிகிட்டு போனால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொருத்தர் என் பையனை மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அந்த பேரண்ட் என்கிட்ட ஒன்று கேட்டுக்கிட்டாங்க, ஏங்க இந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த வார்த்தையை அவங்களுக்கு வலிக்குது, எனக்கு வலிக்குதுன்னு நான் சொல்ல நீங்கள் திரும்பவும் அதே வலியை அதே இடத்துல அடிக்கிறீங்க, தப்பு தானே? அவங்களுக்கு எல்லாமே தெரியும், பப்பி சேம் பண்ணானும் தெரியும். ஆனால் அம்மா என்ன அவங்க பப்பி சேம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல தெரியாது. ஒரு நாள் மௌன விரதம் இருந்து பாருங்க. செயல்லையும் செஞ்சு காட்டக்கூடாது. எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபீல் பண்ணுங்க. அந்த குழந்தைங்களும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. எங்களை மாதிரி ஸ்பெஷல் சைல்ட்ரன் வச்சிட்டு இருக்கவங்க எப்படி லைஃப்பை லீட் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்போ என் பையன் பேசுகிறத கொஞ்சம் கேளுங்க. அதுலேயும் என்னுடைய லைஃப் ஜேர்னியை பற்றி தான் நான் போட்டுட்ருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறத பற்றி தான் நான் என்னுடைய சேனலில் போட்டுட்ருக்கேன். என்னுடைய சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.